மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் செல்வம். எனக்கு ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. விசிஜியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தூத்துக்குடி மாவட்டம் கடையநடையில் வந்து எங்கள் பெரியப்பாவோட வயலில் நம்ம வெஸ்டிஜி ப்ராடக்டான அக்ரி ஹியூமிக்கை வந்து இன்றைக்கி அடிவோரமாக வந்து கொடுக்க போகிறோம். அந்த அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஹியூமிக் லிக்யூடு ஒரு 250 ml, அக்ரி 82 வந்து ஒரு 100 ml சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அவங்க அடி உரமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூரியா கொடுக்காங்க. யூரியா கூட சேர்த்து நாம் வந்து இந்த ப்ராடக்டை வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அக்ரி அந்த லிக்யூடு வந்து ஊற்றுறோம், ஹியூமிக் லிக்யூடு. டப்பா இப்படி திருப்பி காமி, ஃப்ரண்ட் பேஜை காமி. இப்படி இந்த லெட்டர்ஸ் தெரியும். ஓகே, 25 மூடி நல்லா சுற்றி பரத்தி ஊற்று. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து அக்ரி 82 100 மில்லி ஊற்று. நல்லா சுற்றி பரத்தி ஊற்றி விட்ரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் பெரியப்பாவோட வயல். இப்போ பெரியப்பா வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்டான அக்ரி 82, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸு, அக்ரி ஹியூமிக் லிக்யூடு இதை வந்து என்னென்னா யூரியா கூட கலந்து இப்போ அடி உரமாக நாற்று நடும்போது போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து என்னென்னா இப்போது கெமிக்கல் உரத்துலேருந்து ஆர்கானிக் உரத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது விருப்பம். இது பக்கத்து வயலில் வந்து பார்த்திங்கன்னா நாற்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு வயலில் நடதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடி உரமாக இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து ஒரு களை எடுத்ததுக்கப்புறமா ஒரு 15-20 நாள் கழித்து மறுபடியும் 2வது உரம் வந்து கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க, 2வது உரம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதே ப்ரொசீஜரில் நம்ம அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரி கோல்டு மட்டும் நம்ம அடிஷ்னலாக சேர்க்க வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு 10-15 நாள் கழித்து அவங்க களை எடுக்கும்போது அடுத்த ஸ்டேஜ் நம்ம உரம் கொடுக்கும்போது நம்ம அக்ரி ப்ராடக்டை பயன்படுத்தின இந்த வயலுக்கும் அக்ரி ப்ராடக்ட் பயன்படுத்தாத அந்த பக்கத்தில் உள்ள வயல்களுக்கும் நமக்கு வித்தியாசம் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த பயிருடைய தன்மையை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த்.